யாரும் இங்கே லீலாவது இருக்காத்தா இது வேற தான் இல்லை அப்போ சொல்லிப்பிடலாம் அவனு பயப்பில்ல. லீலாவதி யார் தெரியுமா? இந்த அங்கே ஒரு ஆயா இருந்திருக்குது அதுவா? சரி லீலாவதி யார் தெரியுமா? யாரு யாருன்னு தெரியாம லீலாவதி தொப்புல எதுக்கு வாய வச்சீங்க? யாரா தொப்புல வாய வச்சா? ஐயா அப்புறம் வந்திருப்பேன். சும்மா இருக்க மெனக்கட்டு நீ வந்திருக்காடா? நீ மெனக்கட்டு நீங்க தான் என்னை போட்டீங்க. நான் வேளாண் தான் சொல்லி அவர் கிடக்க மாட்டிட்டாரு. அவர் அதெல்லாம் சரி முத்துச்செல்வன் சொன்னது சரி. ஆனாலும் நீ வந்து இப்படியே வந்தாங்க வாய இருங்க வாரு. லீலாவதி தொப்புல நீங்க போய் இது பண்ணீங்களா இல்லையா? லீலாவதி யாரு? இரணியனுடைய மனைவி. 1000 வருஷம் கருவை சுமந்தா. ஒரு நாள் 2 நாள், 1 மாசம் 2 மாசம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1000 வருடம் கருவை. ரொம்ப நாள் குளிரூட்டப்பட்ட அந்த தண்ணி எப்படி கட்டியா மாறுமோ அது போல அந்த கரு வளர 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 கருவிலே திருவாக வளர்ந்த பிரகலாதன். அந்த பிரகலாதனுக்கு வெளியில இருந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னேன். யார்? லீலாவதி கருவில பிரகலாதன் இருக்கும்போது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம். அதனாலதான் அவன் பிறந்து தந்தைக்கு எதிரியாகி தந்தை அழிப்பதற்கு அவர் காரணமா இருந்தார். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஏன் பிள்ளை இல்லையே? கேட்குறேன். இல்லப்பா மூவாசியம் இல்ல. பொம்பளை இல்ல கிடையாது. எந்த ஆசையுமே இல்லை. நெசமா? ஆமா நெசமா இல்ல. முப்பிறவில கல்யாணம். அது ஒரு பிறவில நான் 52 மனைவிகளை மணந்தேன். 52ஐயும் கட்டிவிட்டு ஆசை இல்லைங்கிற. யோ அது பேரின்ப நிலை ஐயா. தாய்க்கு பின் தார் ஆத்தாடி. இன்னும் 2 பேரை ஏத்திக்கலாமே தலைவா. போயிட்டு வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. பார்த்து போங்க பத்திரமா. ஏன் சாமி இப்போ இந்த மாதிரி பிள்ளை ஊட்டி எதுவும் இருக்கா? இல்லையா? இல்ல ஒரு பிறவியில நான் பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை பெற்று 52 பொண்டாட்டியார் சுக்ல பிரமோத பிரசுரபதி ஆங்கிலம் ஈஸ்வர வெஜதானி விக்ரம விசு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர்ரா நந்தன விஜய ஜெய அப்படின்னு 60 வருடங்கள். 60 பிள்ளை. இப்போ அந்த ஆசை இல்லப்பா. இப்ப அந்த ஆசையெல்லாம் கட்டியே வச்சு என்ன பண்றீங்க? பாட்டுக்கு தாளம் போடுறேன். இதை வச்சு தான் அடிச்சுக்கிறீங்க? ஆமா. ஆசை இல்லை? ஆசை இல்லை. அப்போ அடிச்சுக்க வேண்டியது. என்ன நீ எதோட எதை சேர்க்கிற? நீ சம்மந்தம் ஆசை இல்லை சாமி. ஆமா இல்ல அடிச்சுக்கோங்க. கட்டியே அடிச்சுக்கோங்க. பல்ல உடச்சு போடுவோம் மடப்பையில. நாராயணா நமோ நமகன்னு பாட்டு பாடிட்டே வாசி. அடிங்க பாட்டு பாடிட்டே அடிங்கிறேன். எந்த கையில் அடிப்பீங்க? ஏன் இதனால என்ன 2 கையிலையும் வாசிக்கலாமே? சோறுதிங்கிற கையில் அடிக்கிறீங்க. சங்கடமா இருக்காது? கட்டே சரியில்லை. குதர்க்கமா பேசி கொண்டிருக்கிறாய். கட்டை அடிப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாரை நினைச்சு அடிப்பீங்க? என் பாட்டே மகாவிஷ்ணு. லேடிஸ் நினைக்க மாட்டீங்களா? ஏன்டா பாட்டை நினைச்சா பாட்டி யாவும் வராமையா போயிடும். பாத்தியா? என் பாட்டி இருக்கா மகாலட்சுமி. இந்த 3 பாட்டி இருக்கு. லட்சுமி இருக்கா? அங்கே இங்க லட்சுமி எது இருக்கான்னு தெரியல. நீங்க பாட்டுக்கு ஒன்னொன்னா சொல்லாதையா. லட்சுமி சரஸ்வதி எல்லாமே இங்க இருக்கும் போல இருக்கு. நீ நல்லா கவனி. அவங்க 3 பேரும் விடிய விடிய உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமா. இன்னும் படுக்கல. ஆனா இப்ப உள்ள இளஞ்செட்டு பூரா படுத்துருச்சு. என்ன காரணம்? ஏன்னா இடுப்பு செத்து போச்சு. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு பூரா நஞ்சா போச்சு. இப்ப என் தாய்மார்கள் அப்ப சாப்பிட்ட சாப்பாடு உட்கார்ந்து இருக்க முடியுது. குடிக்கிற பால் நல்லா இருக்கா? நல்லா இல்ல. பால்ல தண்ணி ஊத்தின காலம் போய் யூரியா கலந்துட்டாங்க. அப்படியா? நீங்க பாக்கெட்ல வாங்குறதெல்லாம் பால் இல்ல. தயவு செய்து வாங்காதீங்க. மாடு வளர்த்து மாடுல காம்புல இருந்து எடுக்கிற பால் தான் சிறந்தது. உப்பு கூட உப்பா இல்லத்தா. அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து விற்கிது இந்த நாடு. அயோடின் கலக்காத உப்பு வாங்கி கொடுங்க. பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அந்த உப்புனால வருது. நிறைய சொல்லுவேன். ஒரு நாள் பத்தல எனக்கு. காலைல நான் கல்யாணத்துக்கு போகணும். ஆமா நீங்களும் போகணும். வேலை இருக்கு. இன்னொரு நாடகம் போட்டா தான் பேச முடியும். சரி இப்ப இங்க என்ன விளையா வந்தீங்க? சத்தம் கேட்டுச்சு. ஒருவருக்கு உள்ளே இருக்கிறார்கள். ஆண்பாலா பெண்பாலா? 2 பெண்பால் ஒரு ஆண்பால். ஆண்பால் பேர் என்ன? பெண்பால் பேர் என்ன? ஆண்பால் பேரு வீரதேவன். பெண்பால் பேரு ஒன்று தங்கை வள்ளி. வள்ளி. இன்னொன்னு யாழ் கிள்ளி. ஓ இந்த நம்பி அவர் தான் எங்க அப்பா. உங்க அப்பா? ஆமா நீ தானே அவர் மகன்? இல்ல அவர் தான் எங்க அப்பா. ஆமாய்யா அவர் தானே உங்க அப்பா? இல்ல நான் தான் அவர் மகன். ஜெய் லூசாடா நீ. உங்க அப்பா தானே அவர்? லூசு இல்லங்கங்கிறேன். நம்பிராஜங்கிறேன். அப்புறம் லூசுங்கிறீங்க எங்க அப்பா போய். நம்பி மகன் தானே நீ? ஆமா. இல்ல நான் தான் அவர் மகன். சரி விட. அவருக்கு நீ தானே மகன்? அவர் தான் எங்க அப்பா. அது இல்லையா? நான் சொல்றது நீ ஏத்துக்க மாட்டேன். நீயா சொல்றது தான் ஏத்துக்கணுமா? சரி விடியா. ஆமா இது கேள்விப்பட்ட உண்மையா? என்னது? ராமாயணம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியுமே. எங்களுக்கு தெரியும். ராமாயணம் மண்ணால வந்தது மகாபாரதம். பெண்ணால ராமாயணம். இதிகாசத்துல 2 எத்தனை காண்டம் வாங்குனீங்க? 6 ராமாயணத்துல 6 காண்டம். 7வது உத்தரகாண்டம் எல்லாம் 7 காண்டம் இருக்கு. 7 காண்டம். ஆமா. பாலகாண்டம், ஆரண்யா காண்டம், கிருஷ்ணா காண்டம், சுந்தர காண்டம். ஏமாத்தி விட்டாங்க சாமி. என்ன? நான் வாங்கினேன் 3 காண்டம் தான் கொடுத்தாங்க. ஏன் என்கிட்ட கேட்டுக்கலாம் வாங்கி தந்துருப்பேன். நீங்க ரெகுலர் சர்வீஸ். முகரைய பாரு முகரை. என்ன புத்தகம் வாங்குறதுல போய் சர்வீஸ்? புத்தகமா? என்ன வாத்தியார சர்வீஸ் ஆம்பள பாரு. எதுல காண்டம் வாங்க? ஏய் ராமாயணம் புத்தகம் வாங்குறதுல. ராமாயண புத்தகம்? ஆமா. சும்மா இருக்க. என்ன ஏமாத்தி விட்டாங்க சாமி. என்னன்னு? 30 ரூபா கொடுத்து 3 காண்டம் தான் கொடுத்தாங்க. உன்னை திருத்தவே முடியாதா? நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டே பேசுற. தப்பு தானே? சரி எல்லாரும் 4 நாளைக்கு எல்லாரும் மறைமுகமாக பேச. என்னையா என்ன மறைமுகமாக பேச? 4 நாளைக்கு நல்லா இருங்கிறிய. 4 நாள் முழுவதும் நல்லா இருந்தேன். அப்படிங்களா? பிறப்பது ஒரு நாள், பிறந்து வளர்ந்து படிச்சு பட்டங்களை பெறுவது ஒரு நாள், பெரியவனாகி குமரிய திருமணம் முடிப்பது ஒரு நாள், சகல சம்பத்தும் பெற்று போய் சேருவது ஒரு நாள், வாழ்க்கையே 4 நாள். தத்தகா பத்தகா 4 கால்.
தானே நடந்தா 2 கால், உச்சி வெளுத்தா 1 கால், 3 கால், 3 கால், ஊருக்கு போகையில 10 கால். 10 காலோட போகுது. வாழ்நாள் முழுவதும் நீங்க நல்லா இருக்கணும். நன்றி. அதுக்காக ஆசீர்வாதம். இறைவனுடைய திருவருளால் நலமோடு வாழ்க. நமக்கு நேரங்கள் கொஞ்சம் அதுக்கு அழைத்து வருகிறேன். கூப்பிடுங்க. இந்த அழைத்து வருகிறேன். அதுக்கு முன்னாடி ஆளை பாருங்க. அது யாரு? அது யாரியா? திருச்சியிலேருந்து எக்ஸ்பிரஸ் ஒன்று வந்திருக்கு. திருச்சியில இருந்து எக்ஸ்பிரஸ். வாடா வாடா. சரி கூப்பிடு. வேகமான ஆள் தானோ?